என்னாகமம் 13ஆம் அதிகாரத்துக்கு போவோம். நான் சொன்னேன் என்னாகமம் 13வது அதிகாரத்துக்கு உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன் என்று. கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு. ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும். அன்பானவர்களே, இந்த சம்பவம் அவர்களுடைய யாத்திரையை ஆரம்பித்த முதலாம் வருஷத்திலேயே நடக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார் மோசேக்கு, ஒவ்வொரு கோத்திரத்திலும் இருந்து பிரபுவாகிய ஒரு புருஷனை அனுப்பு. யாரை அனுப்பு? அவன் சாதாரண ஒரு பிரஜையாய் இருக்கக்கூடாது. அந்த கோத்திரத்துக்கு ஒரு பிரபு, ஒரு தலைவனாய் இருக்க வேண்டும். பெயர் பட்டியல் பிறகு வரும். கொஞ்சம் வாசிங்கம்மா பாப்போம். சும்மா அந்த பெயர்களை கொஞ்சம் வாசிப்போம். அதுல சங்கர், ராஜா, சுப்பிரமணியெல்லாம் இருக்காது, நாக்கு சுலுக்கும். சரி வாசிங்க. இப்ப பாருங்க, அந்த பிரபுக்கள் யார் என்று அடுத்த வசனம் இன்னும் கொஞ்சம் சொல்லும். வாசிங்கம்மா. மோசே கர்த்தருடைய வாக்கின்படியே அவர்களை பாரான் வனாந்திரத்திலிருந்து அனுப்பினான். கவனிங்கள். அந்த மனிதர் யாவரும் இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர்கள். அவர்கள் சும்மா பிரபுக்கள் மாத்திரம் அல்லவாம். அந்த 12 பேரும் யார்? அந்தந்த கோத்திரத்து தலைவர்கள். இந்த லிஸ்ட வாசிப்போம். வாசிங்கம்மா. அவர்களுடைய நாமங்கள் ஆவன: ரூபன் கோத்திரத்தில் சக்கூரின் குமாரன் சம்முவா, பெரிய ஆளா இருந்திருக்கும்ல. சிமியோன் கோத்திரத்தில் ஓரியின் குமாரன் சாப்பாத். வாவ். சாப்பாத் என்று சொல்லும் போது எலிசா ஞாபகம் வருதா? எலிசாவுட்ட அப்பாட்டு பேரும் சாப்பாத். அது வேறு சாப்பாத், இது வேறு சாப்பாத். யூதா கோத்திரத்தில் எப்புனேயின் குமாரன் காலே. யூதா கோத்திரம் பிரபலமான கோத்திரம். நம் இயேசுவானவர் வந்த கோத்திரம், தாவீதின் கோத்திரம். அந்த கோத்திரத்திலே யார்? எப்புனேயின் குமாரன் காலேப். வாவ். இசக்கார் கோத்திரத்தில் யோசேப்பின் குமாரன் ஈகால். எப்ராயிம் கோத்திரத்தில் நூனின் குமாரன் ஓசேயா. நம்முடைய ஆள் யார்? யோசுவா. அவர் நூனின் குமாரன். வாவ். அப்போ அவரும் காலேபும் தான் நல்ல அறிக்கை கொண்டு வந்தவர்கள். வாசிங்க, வாசிக்கிட்டே போங்க. 12 பேரையும் வாசிச்சு முடிப்போம். பென்யமீன் கோத்திரத்தில் ரப்பூவின் குமாரன் பல்தி. செபுலோன் கோத்திரத்தில் சோதியின் குமாரன் காதியேல். யோசேப்பின் கோத்திரத்தை சார்ந்து மனாசே கோத்திரத்தில் சூசின் குமாரன் காதி. தான் கோத்திரத்தில் கெமில்யின் குமாரன் அம்மியே. ஆசேர் கோத்திரத்தில் மிகவேலின் குமாரன் சேத்தூர். நப்தலி கோத்திரத்தில் ஓபேசியின் குமாரன் நகபி. காத் கோத்திரத்தில் மாகியின் குமாரன் குவேல். தேசத்தை சுற்றி பார்க்கும்படி மோசே அனுப்பின மனிதரின் நாமங்கள் இவைகளே. சரி, இப்போ 12 பெயர்களையும் வாசித்தோம் அல்லவா? அதிலே இந்த 12 பேரும் வெறும் பிரபுக்கள் மாத்திரம் இல்லையாம், இவர்கள் தலைவர்களாம். வாவ். அதிலே முக்கியமான 2 பேர் யார்? யோசுவாவும் காலேபும். எகிப்திலே இருந்து புறப்பட்டவர்களில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள் நுழைந்த 2 பேர் யார்? யோசுவாவும் காலேபும். யோசுவா நூனின் குமாரன். அவரை பற்றி நான் சமீபத்திலே நான் விளக்கமாக எங்கேயோ பிரான்ஸ்ல எங்கேயோ வைத்து செய்தி கொடுத்தேன், சிலர் பார்த்திருப்பீர்கள். காலேபை பற்றி ஒரு விஷயம் நான் சொல்ல வேண்டும். காலேப் எந்த கோத்திரத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்? யூதா கோத்திரம். என்னாகமம் 32ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசியுங்கள். என்னாகமம் 32:11. உத்தமமாய் என்னை பின்பற்றின கேனேசியனான எப்புனேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர. அடுத்த வசனம். எகிப்திலிருந்து வந்தவர்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்களில் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியால். ஓகே, அவர்கள் யாரும் உள்ளே போக மாட்டார்கள். 11வது வசனத்தை திரும்ப வாசிங்க. உத்தமமாய் என்னை பின்பற்றின கேனேசியனான எபுனேயின் குமாரன் காலேபும். ஓஹோ,
எப்புன்னேயின் குமாரன் காலேப் என்று என்னாகமம் 13:2 பார்த்தோம். இப்போ எப்புன்னே யார் என்று கொஞ்சம் தெளிவாக பார்க்கிறோம். கேனேசியனான எப்புன்னே. நமது மனன வசனத்தை சொல்லுங்கள். கேனியரும் கெனீசியரும் கத்மோனியரும். அப்போ அந்த கேனீசியர்களுடைய வம்சத்திலே வந்த ஒரு ஆள் தான் எப்புன்னே. எப்புன்னேயின் மகன் தான் காலேப். அப்போ காலேப் யாக்கோபின் வழி வந்த ஒரு யூத மனுஷனே அல்ல, புறஜாதியான், அந்நியன். விளங்குதா? ஒரு கேனேசியன். எப்புன்னே என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? எப்புன்னே என்றால் தீர்க்கதரிசி என்ற அர்த்தம். எந்த தீர்க்கதரிசி? அவர்களுடைய தெய்வத்தின் தீர்க்கதரிசி. அதாவது கானானிய இனத்தவர்களுக்கு வெவ்வேறு தெய்வங்கள் இருந்தன. அந்த வெவ்வேறு தெய்வங்களை வணங்கின ஆசாரியர்கள், பூசாரிகள் மத்தியிலே அந்த கேனேசியர்களுடைய தெய்வத்தை வணங்கி வந்த ஒரு மத தலைவன் தான் எப்புன்னே. அந்த எப்புன்னேயின் மகன் தான் காலேப். என்றோ எப்பொழுதோ அவர்கள் யூதர்களாய் மாறி ஆபிரகாமின், ஈசாக்கின், யாக்கோபின் தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். யார் வேண்டுமானாலும் அவரை ஏற்றுக்கொள்ளலாம். அவர் ஏற்றுக்கொள்வாரா என்று ஒரு கேள்வி வருகிறது அல்லவா? அவர் ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அவர் இவர்களை யூதா கோத்திரத்துக்குள் ஏற்றுக்கொண்டு, யூதா கோத்திரத்தில் யாக்கோபின் 4ஆம் குமாரனாகிய யூதாவின் வழிவந்த தூய்மையான யூதா கோத்திரத்து புருஷர்கள் இருக்கத்தக்க இந்த புறஜாதியானாய் இருந்த காலேபை தேவன் பிரபுவாய், தலைவனாய் மாற்றினார். எப்படி என் பழைய ஏற்பாட்டு தேவனுடைய கிருபை! விளங்குதா? எத்தனை பேர் சொல்வீர்கள் இதை இன்றைக்கு தான் கேள்விப்படுகிறேன் என்று? வெக்கப்படாமல் கையை தூக்குங்கள். பிரைஸ் காட், பிரைஸ் காட். இப்போ சொல்லுகிறேன். இப்போ எகிப்திலிருந்து புறப்பட்டவர்களில் 2 பேர் தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள் போகிறார்கள். ஒருவர் யோசுவா, அவர் யூதன். மற்றாள் புறஜாதியான். இது எதற்கு அடையாளம்? புதிய ஏற்பாட்டுக்கு அடையாளம். இன்று பரலோகம் என்கின்ற கானானுக்குள் பிரவேசிக்க போகின்றவர்கள் யார்? இயேசுவை ஏற்றுக்கொண்ட யூதர்களும் சரி, இயேசுவை ஏற்றுக்கொண்ட புறஜாதியாரும் சரி. யோசுவா என்ற பெயரை எபிரேய மொழியிலே சொல்லுங்கள். யெஷுவா. எல்லாரும் சொல்லுங்கள். யெஷுவா. யோசுவா என்ற பெயர் எபிரேய மொழியிலே எப்படி? யெஷுவா. இயேசு என்ற பெயரை எபிரேய மொழியிலே சொல்லுங்கள். யெஷுவா. அன்று காலேப் என்ற புறஜாதியான் யெஷுவாவின் கையை பிடித்துக் கொண்டு யோர்தானை கடந்து கானானுக்குள் வந்தது போல, இன்று காலேப்களாகிய புறஜாதிகளாகிய நாம் யெஷுவா என்கின்ற இயேசுவின் கைகளை பிடித்துக் கொண்டு கானான் என்கின்ற பரலோகத்துக்குள் பிரவேசிக்க வந்திருக்கிறோம். அங்கேயே அவர் நிரூபித்து விட்டார், நான் இஸ்ரவேலின் தேவன் தான், ஆனால் இஸ்ரவேலர்களுக்கு மட்டுமல்ல, புறஜாதிகளுக்கும் தேவன். ஆமென். மத்தேயு 15க்கு வாங்க. நான் விட்டு போன முதல் பிரசங்கம், வேண்டாம் என்று சொன்ன அந்த முதல் பிரசங்கம். பாஸ்டர் கிட்ட ஏற்கனவே சொன்னேன், பாஸ்டர் நடுவுல ஒரு நாடகம் போடுவேன், பிரசங்கத்தை மாத்திர மாதிரி நான் செய்வேன், அடிச்சு கிடிச்சு விரட்டிடாதீங்க, நான் கேட்பேன், எனக்கு பெர்மிஷன் கொடுங்க என்று.
சரி, இப்போ அந்த 21வது வசனத்துல இருந்து மறுபடி வாசிப்போம். பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். சரி, இயேசுவானவர் லெபனானுக்கு போகிறார், தீரு சீதோன் பட்டணங்களுக்கு போகிறார். அவர் போனது என்னவோ அங்கு வாழ்ந்த அந்த யூதர்களை சந்திப்பதற்கு தான். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்ரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டார். இப்ப என்ன விஷயம் தெரியுமா? இவள் ஒரு கானானிய ஸ்திரீ. ஆனால் அவள் இயேசுவை அழைத்த விதத்தில் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அவள் இயேசுவை எப்படி அழைக்கிறார்? 2 விதங்களில் அழைக்கிறாள். அவள் சொல்கிறாள், ஆண்டவரே, தாவீதின் குமாரனே. கொஞ்சம் இருங்க, இப்போ உங்களுக்கெல்லாம் என்னவென்று தெரியும்? சொல்லுங்களே. பாஸ்டர் சுரேஷ். நீங்கள் யாராவது என்னை பார்த்து ஏ பாபு என்றால் என் மண்டைக்குள் ஒரு விளக்கு எரியும். என் பூர்வீகத்தை அறிந்த ஒருவர் இவர். ஒருவேளை கண்டி ஆளாய் இருக்குமோ, என் நண்பனாய் இருக்குமோ. ஏன்? பாபு என்பது என் பூர்வீகத்தில், என் கிராமத்தில் நான் அழைக்கப்படும் பெயர். வெளி இடங்களிலே என்னை பாபு என்று யாருக்கும் தெரியாது. அப்போ சென்னையிலே ஒரு அந்நிய தேசத்துக்கு நான் வந்திருக்கும் பொழுது, உங்கள் தேசம் எனக்கு அந்நிய தேசம் தான், விசா வாங்கி கொண்டு வந்தேன். அதை வாங்கி கொண்டு வந்தால் கூட அவன் முறைத்துத்தான் பார்க்கிறான், ஏன் வந்தாய்? இங்கே யாராவது என் பூர்வீக பெயரில், இங்குள்ளவர்கள் அறியாத ஒரு பெயரில் என்னை அழைத்தால் யோசிப்பேன், ஓஹோ, இவருக்கு என்னை பற்றி தெரிந்திருக்கிறது என்று. அந்த கானானிய ஸ்திரீ எந்த வம்சத்தை சேர்ந்தவள்? கேனேசிய வம்சத்தை சேர்ந்தவள். யாருடைய பரம்பரை? காலேபுடைய பரம்பரை. ஒரு சிலர் யூதர்களாய் மாறாமல் கேனேசியர்களாகவே இருந்தார்களே, அந்த பரம்பரை. ஆனால் அவளுக்கு இயேசுவை பற்றி நன்கு தெரிந்திருந்தது. ஏன்? ஆண்டவரே என்று மாத்திரம் அழைத்திருந்தால் பரவாயில்லை, யார் வேண்டுமானாலும் அழைக்கலாம். பென் தாவீத், தாவீதின் குமாரனே என்று அழைக்கிறாள். உடனே இயேசுவுக்கு புரிந்தது, இவள் விஷயம் தெரிந்தவள், இவள் காலேபின் வம்சத்தில் வந்தவள், இவள் யூதனாய் மாறியிருந்து இஸ்ரவேலர்களின் ஆசீர்வாதங்களை அனுபவித்திருக்க வேண்டியவள். ஆனால் அனுபவிக்காமல் அப்படியே இருக்கிறாள். கொஞ்சம் விட்டு பிடிப்போம் என்று மௌனமாய் இருக்கிறார். வாசிங்க. அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவள் இயேசுவை அழைத்த போது அதற்குள்ளே அடங்கி இருந்த விபரங்கள் சூழ இருந்த சீஷர்களுக்கு புரியவில்லை. இயேசுவின் மௌனம் சத்தமாய் பேசியது அவளோடு. ஆனால் மற்றவர்களுக்கு அது கேட்கவே இல்லை. ஏன்? அது மௌனம் மாத்திரமே, அது வெறும் மௌனம். ஆகவே அவர்கள் அசௌகரியப்பட்டு இயேசுவினிடத்தில் சொல்லுகிறார்கள், அவளை அனுப்பிவிடுங்களே என்று. உடனே இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக அவர் என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள், வாசிங்க. அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்லவென்றார். இஸ்ரவேல் வீட்டாருக்காக நான் அனுப்பப்பட்டேன். அதாவது அவள் மூதாதையர்கள் போல அவளும் இஸ்ரவேல் வீட்டாரில் ஒருத்தியாக மாறி இருந்திருக்கலாம். அப்படி அவள் மாறி இருந்தால் அவளுக்கும் அந்த ஆசீர்வாதம் கிடைத்திருக்கும். இப்ப விளங்குதா அன்பானவர்களே? சில நேரம் புருஷனும் பெண் ஜாதியும் வீட்டிலே சண்டை போட்டுக்கொண்டு வருவார்கள்.
எங்காவது ஒரு வீட்டிலே போய் உட்கார்ந்து இருக்கும் பொழுது இந்த 2 பேரும் சண்டை என்று மற்றவர்களுக்கு தெரியாது. அப்போ அந்த வீட்டில் உள்ளவர்கள் இது தெரியாமல் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, வாங்க 2 பேருமே ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுங்களே என்று சொல்லுவார்கள். அப்போ அந்த புருஷன் சொல்லுவார், இல்ல தேவையில்லை, நான் வேறையா அவங்க வேறையாவே சாப்பிட்டுக்கிறோம். அந்த வீட்டாருக்கு தெரியாது இவர்களுக்கு பதில் சொல்லும் சாட்டில் மனைவியை அட்டாக் பண்ணுகிறார் என்று. அதுக்கு மனைவி இல்ல இவருக்கு கொடுங்க, இவர் சாப்பிட்டு மிச்சம் வச்சுதான் நான் சாப்பிடுறேன், அது அட்டாக். இது நடக்குதா இல்லையா சொல்லுங்க? 3வது நபருக்கு புரியாது. இவர்கள் அவர்களோடு பேசும் பொழுது இங்கே வெட்டு கொத்து நடக்கிறது என்று. இயேசு சீஷர்களுக்கு மறுமொழி சொல்லும் பொழுது, நான் காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாருக்காகத்தானே வந்தேன் என்று சொல்லும் பொழுது அவளுக்கு புரிகிறது. இயேசு சொல்லுகிறார், நான் என் மூதாதையனாக ஆகிய காலேபை போல நானும் இஸ்ரவேல் பெண்ணாய் மாறி இருந்திருக்க வேண்டும், ஆனால் மாறவில்லை. இதை கேள்விப்பட்டவுடன் அவள் என்ன செய்கிறாள் தெரியுமா? பாருங்களேன் என்ன செய்கிறாள் என்று. அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று. கவனிங்க, அவள் வந்து, ஒவ்வொரு வேர்டையும் கவனிக்கணும். இப்ப அவள் அங்கே இருந்து பேசுகிறாள். இவர் இப்படி சொல்லும் பொழுது அவள் இயேசுவின் இடத்துக்கு வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று பணிந்து கொண்டார். கொஞ்சம் இருங்க. அவளுடைய முதல் பிரச்சனை என்னவென்று மறுபடியும் ஒருக்கா 21 வசனத்துக்கு போய் பாருங்கள். பின்பு 22. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்ரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி, எனக்கு இரங்கும், என் பிரச்சனை என்னவென்றால் என் மகள் கொடிய வியாதியினால் பிசாசினால் வேதனைப்படுகிறாள். ஆனால் இப்போ என்ன தெரியுமா சொல்லுகிறாள் பாருங்க. அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவரை பணிந்து கொள்ளுகிறாள். கிரேக்க மொழியில் அழகாக ப்ரோஸ்குனே என்று வருகிறது. அதாவது அழகாக அவள் தன்னை தாழ்த்தி அவள் என்ன அடையாளப்படுத்துகிறாள் தெரியுமா? இப்போ காலம் பிந்தி விட்டதா, என்னால் இப்போவாவது வர முடியாதா? என் மூதாதையனாகிய காலேப் அன்று யோசுவாவினிடத்தில் வந்தது போல, யெஷுவாவினிடத்தில் வந்தது போல, இன்று நான் யெஷுவாவினிடத்தில் வர முடியாதா என்று இவரை பணிந்து கொள்ளும் பொழுது இயேசு கடைசி சோதனையை வைக்கிறார். வாசிங்க. அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு. அதற்கு கொஞ்சம் நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க வாசிக்கிட்டு போறீங்க, நான் இப்பதான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த வசனத்தை. நாய், எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, நாய். அது எபிரேய மொழியில சொல்லுங்க. எத்தனை பேருக்கு தெரியாது எபிரேய மொழியில நாய்னா என்னன்னு? எத்தனை பேருக்கு தெரியாது? காலேப். சொல்லுங்க. காலேப் என்றால் என்ன? நாய். அப்போ நாய் குட்டி என்றால் என்ன? அந்த காலேபின் குட்டி. விளங்குதா உங்களுக்கு? பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து காலேப் குட்டிக்கு போட முடியாது என்று பாருங்கள். இவர்கள் 2 பேரும் பேசுவது இவர்கள் 2 பேருக்கு மட்டும்தான் புரியுது. அங்கே இருந்த பேதுரும் யோவானும் பேத்த முடிச்சிருப்போம். என்னடா நடக்குது? இவர் இப்படி இல்லையே, இவ்வளவு கேவலமா நடந்து கொள்ள மாட்டாரு. விளங்குதா? அவங்களுக்கு இது
புரியுதே இல்லை. இங்க ஒரு பெரிய ஒரு சரித்திர போராட்டமே நடக்கிறது. காலேபின் குட்டிகளுக்கு பிள்ளைகளின் அப்பத்தை கொடுப்பதா? அதற்கு அவள் என்ன சொல்லுகிறாள்? வாசிங்க. அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே. மெய்தான் ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். அவள் என்ன சொல்லவில்லை? பிள்ளைகளுக்கு மேஜையிலே கொடுக்கும் துணிக்கைகளை எடுத்து வெளியே வீசினால் நாய்க்குட்டிகள் பொறுக்கி தின்னுமே என்று சொல்லவில்லை. நாய்க்குட்டிகள் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளையே தின்னும் என்றால் என்ன அர்த்தம்? நாய்க்குட்டிகள் உள்ளே வர முடியும் அல்லவா? மேஜை எங்கே இருக்கிறது? உள்ளே. அப்ப அந்த அக்கா என்ன சொல்றா? என்னை உள்ளே எடுங்கள் போதும், நான் வந்து உங்கள் பாதத்திலே அமர்ந்து கொண்டு நீங்கள் இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கின்றவற்றில் விழுகிறதை தின்று கொண்டிருக்கிறேன். நான் உள்ளே வர விரும்புகிறேன். Glory to God. Hallelujah. Praise the Lord. 3000 ஆண்டுகள் பிந்திதான், அதாவது அந்நேரத்திலே 1000 ஆண்டுகள், 1500 ஆண்டுகளுக்கு பிறகு பிந்தி அவர் வருகிறார் இல்லையா? வாவ், அமேசிங். ஆமா, என்ன ஒரு 2000, மன்னிக்கணும், மோசேயின் காலம் இயேசுவிலிருந்து கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள். அப்ப பாருங்கள், என்ன ஒரு மகத்துவமான ஒரு உரையாடல் அங்கே நடக்கிறது என்று பார்த்தீர்களா? இல்லாவிட்டால் நமக்கு புரியாது இயேசு ஏன் அப்படி நடந்து கொண்டார் என்று. அப்புறம் இயேசு கடைசியாக என்ன சொன்னார்? முதலிலே வாசிக்காத ஒரு வசனம் இப்போ வாசிப்போம். வாசிங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்ரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானார். 2 ஆசீர்வாதம் கிடைக்கிறது. முதலாவது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? இயேசு அவளை ஈஷியா என்று அழைக்கிறார், ஸ்திரியே என்று அழைக்கிறார். அதாவது வாசிக்கிறவர்களுக்கு இதனுடைய ஆழம் புரியாது. வாசிக்கிறவர்கள் நினைப்பார்கள், சரி அவர் ஒரு பெண், ஆகவே ஸ்திரியே என்று சொன்னார் என்று. ஆஹா, கானா ஒரு கல்யாணத்திலே மரியாளை பார்த்து அவர் அழைத்த அதே விதத்தில் இந்த கானானிய ஸ்திரியை பார்த்து அவர் அழைக்கிறார். என்ன தெரியுமா? ஒரு ப்ரமோஷன். நீ கானானிய ஸ்திரீ, நீ சைரோபீனிஷியன் வுமன், நீ கேனிசிய பெண், ஆனால் யூதா கோத்திரத்து மரியாள், யாருடைய கற்பத்தில் நான் வந்து பிறந்தேனோ அந்த மரியாளை நான் அழைத்த அதே விதத்திலே உன்னை இன்று அழைக்கிறேன், ஈஷியா, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது. இதுக்கும் ஒரு கை தட்டணும் தான் ஆண்டவருக்கு. ஆகவே நீ விரும்புகிறபடி உனக்காக கிடவது என்றார். அந்நேரமே மகளுக்கு சுகம் கிடைத்தது. பாருங்கள் எவ்வளவு பெரிய அற்புதமான தேவன் நமது தேவன் என்று. அப்போ என்னை பொறுத்தவரை ஒரு காலத்திலே இந்த ரகசியங்கள் எல்லாம் தெரியாத காலத்திலே நான் யூதனாய் இஸ்ரவேல் படிப்பெல்லாம் பார்க்கும்போது, எபிரேய மொழி படித்த காலம், இஸ்ரவேல் சரித்திரம் படித்த காலம், தால்முட் எல்லாம் படித்த காலத்திலே நான் ஒரு வித ஏக்கம் அடைந்தது உண்டு. ஐயோ, நான் ஒரு யூதனாய் பிறக்கவில்லையே, நான் ஒரு இஸ்ரவேலனாய் பிறக்கவில்லையே என்று. ஆனால் போக 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 எனக்கு தெரிந்தது, நான் புறஜாதியானாய் பிறந்து ஒரு காலேபை போல உள்ளே வந்தது ஒரு இயற்கை யூதனாய் பிறந்து வாழ்வதை விட பாக்கியமானது என்று. அந்த பாக்கியத்தை நமது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படித்தானே? ஆமென். காலேபின் தேவன் நமது தேவன்.